நெக்லஸோட அப்பியரன்ஸ் வந்து எந்த இடத்துல காட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சீசன் 2ல் எபிசோட் நம்பர் 21 தான் காட்டியிருப்பாங்க. இந்த நெக்லஸோட ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி போனோம். அரோரா என்ற ஒரு ஈஜிப்தியன் பிரின்சஸ் வந்து இருந்தாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேராசை கொண்டவங்களாக இருந்தாங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா புதியலும் தான் தான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசை கொண்டவங்களாக இருந்தாங்க. இவங்களோட பேராசை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு மேஜிக் விசார்டு வராங்க. இவர் வந்து அவங்களுக்கு ஒரு நெக்லஸ் வந்து பரிசாக கொடுக்குறாங்க. அந்த நெக்லஸ் மூலமாக இவங்களால வந்து உலகத்தில் எந்த மூலைக்கும் வந்து இவங்களால வந்து பயணம் செய்ய முடியும். இதனால இவங்களோட ஆசையெல்லாம் வந்து இவங்களால வந்து நிறைவேற்றிக் கொள்ள முடிஞ்சது. அதாவது உலகத்தில் இருக்க எல்லா புதியலையும் வந்து தன்னோட அரண்மனையில வந்து சேகரிக்க முடிஞ்சது இவங்களால. இந்த மாதிரி உலகம் முழுவதும் வந்து இவங்களால வந்து பயணம் செய்ய முடிஞ்சது. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த நெக்லஸ் வந்து யாரும் யூஸ் பண்ணல. ஒரு 1000 வருஷங்களுக்கு அப்புறம் வெனிஸ்ல வந்து ஒரு பழங்கால கோவில் வந்து இதை வந்து காட்டுறாங்க. அந்த டைம்ல வந்து ஜாக்கி வந்து இந்த நெக்லஸ் வந்து தேடி போறாரு. அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான ஒரு நெக்லஸ் வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த நெக்லஸோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நெக்லஸ் யூஸ் பண்ணி எந்த இடத்துக்கு வந்து நம்மளால வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போக முடியும். ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும்னு இல்லை, இந்த நெக்லஸை தொட்டுட்டு இருக்கவங்க இல்லைன்னா வந்து அவங்க அந்த நெக்லஸை யூஸ் பண்றவங்களோட கையை பிடிச்சா கூட போதும். அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே வந்து இந்த நெக்லஸால வந்து கூட்டிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் ஆர்டிஃபேக்ட்ஸ். இந்த அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் இந்த ஐ ஆஃப் அரோரா. நெக்ஸ்ட் நம்மளோட